எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். கருட புராணம் தொடர்ச்சி. பொய்சாட்சி சொல்லி ஒருவருக்கு கெடுதலை விளைவிப்பவர் ஜீவன்களை நீர்நிலைகளில் தூக்கி வீசி அழுத்துவார்கள். ஒவ்வொரு மகனும் தகப்பனுக்கு திவசம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் இறந்த தந்தையின் ஆசையால் புத்திரபாக்கியம் உண்டாகும். இனி சடங்குகளை செய்யக்கூடாத காலங்களை பற்றி கூறுகிறேன் கேள். அவிட்டம் முதல் ரேவதி வரை உள்ள 5 நட்சத்திரங்கள் உள்ள காலத்தில் இறந்தவனுக்கு சடங்குகள் செய்யக்கூடாது. அந்த நட்சத்திரங்கள் கழிந்த பின்னரே சடங்குகளை செய்ய தொடங்க வேண்டும். இதேபோல் ஒருவன் இறந்துவிட்டால் உடலை வெறுமனே வைத்திருக்க கூடாது. கனிஷ்டா பஞ்சகம் என்ற நேரத்தில் இறந்தவனுக்கு சாஸ்திரத்தில் கூறியுள்ளபடி சில கர்மங்களை செய்ய வேண்டும். உடலை வாசல் வழியாக கொண்டு வராமல் சுவரில் துளையிட்டு அதன் வழியாக வெளியே கொண்டு வர வேண்டும். மேலும் எள், பசு, நெய் ஆகியவற்றை தானமாக கொடுக்க வேண்டும். அதுபோல ஒருவன் இறந்தவுடன் செய்ய வேண்டிய அவசர காரியங்கள் பல உள்ளது. ஒருவன் இறந்தவுடன் அவனது கால்களையும் கைகளையும் கட்ட வேண்டும். அனைவரும் அருகே இருக்க வேண்டும். இறந்த வீட்டில் உணவை சுவைப்பதும் உண்பதும் கூடாது. கிராமமாக இருந்தால் கிராம மக்கள் அனைவரும் இறந்தவனை அடக்கம் செய்யும் வரை உணவும் நீரும் உண்ணக்கூடாது. இறந்தவனின் அருகில் படுத்து உறங்கக்கூடாது. இறந்த வீட்டில் கணவனும் மனைவியும் ஒன்றாக இருத்தல் கூடாது. இறந்த வீட்டுக்கு அருகில் உள்ள கோவிலை அடைத்து வைத்திருக்க வேண்டும். இறந்தவனின் உடலை எடுத்துச் சென்ற பிறகே கோவிலின் நடை திறக்கப்பட வேண்டும். இறந்த வீட்டில் மகிழ்ச்சியாக சிரிப்பதும் ஆடுவதும் ஓடுவதும் கூடாது. அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறந்த வீட்டில் தாம்பூலம் போடக்கூடாது. மதுபான வகைகளையும் அருந்தக்கூடாது. கருடனே, பிராமணனுக்கு குழந்தை பிறந்தாலும் பிராமணன் இறந்தாலும் அவனது தாயாதிக்காரனுக்கு 10 நாட்களும் தீட்டு உண்டு. தீட்டு உள்ளவர் வீட்டில் மற்றவர் உணவருந்த கூடாது. மேலும் தற்கொலை செய்து கொண்டவனுக்கும் கொடிய மிருகங்களால் கொல்லப்பட்டவர்களுக்கும் தீயில் விழுந்து இறந்தவர்களுக்கும் வெளிநாடு சென்றிருக்கும் போது அல்லது வெளியூரில் இருக்கும் போது இறந்தவர்களுக்கும் உடனே கர்மம் செய்யக்கூடாது. பொதுவாக நெருங்கிய உறவினர் இறந்த செய்தியை கேட்டவுடன் குளித்து விட வேண்டும். அரசன், துறவி, வேள்வி செய்பவன் ஆகியோருக்கு தாயாதிக்காரர்கள் இறந்தால் தீட்டு கிடையாது. ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்தால் தாயாதிக்காரர்களுக்கு தீட்டு கிடையாது. பெற்ற தாய்க்கு மட்டும்தான் 10 நாட்கள் தீட்டு உண்டு. யாகம் செய்யும் போதும் திருமண கோலத்தில் இருக்கும் போதும் கோவில் திருவிழாவின் போது கையில் கங்கணம் கட்டி கொண்டவர்களுக்கும் தீட்டு கிடையாது. அப்போது யார் இறந்தாலும் இது பொருந்தும். தீட்டு காலங்களில் பிராமணர்களுக்கு தானம் செய்யலாம். போரில் ஒருவன் இறந்தால் அவனை சேர்ந்தவர்களுக்கு 1 நாள் மட்டும் தீட்டு உண்டு. ஒருவன் ஆகாரம் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் தர்ப்பை புல்லால் செய்யப்பட்ட ஆசனத்தில் இருந்து கொண்டு என்னையே துதித்து கொண்டு இறந்தால் அவன் வைகுண்டத்தை அடைவான். இவ்வாறு இருப்பதற்கு பிரயோபவேசம் என்று பெயர். இவ்வாறு இருக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஹோமம் செய்த புண்ணியம் உண்டாகும். ஒரு சந்நியாசி தனக்குரிய தர்மங்களின்படி நடந்து வந்தால் இறக்கும் போதும் அவன் சந்நியாசி ஆனது முதல் இறந்தது வரை ஒவ்வொரு நாளுக்கும் 2 வேள்விகள் செய்த பலன் உண்டாகும். ஒருவன் உடல் நலக்குறைவு காரணமாக சந்நியாசம் பெற்று பின்னர் வியாதி குணமாகி மீண்டும் இல்லற வாழ்வில் ஈடுபட விரும்பினால் அல்லது ஈடுபட்டால் மகா ரோகம் உண்டாகும். அவனை யாரும் பார்க்க கூடாது. தீர்த்த யாத்திரை செல்பவர்களுக்கு தேவர்கள் உதவுவார்கள். தீர்த்த யாத்திரை செல்லும் போது ஒருவன் இறந்தால் அவன் சொர்க்கத்தை அடைவான். தீர்த்த யாத்திரை செய்பவர்களை ஸ்ரீ விஷ்ணுவின் கணங்கள் காப்பாற்றுவார்கள். ஒருவன் புனித திருத்தலத்தில் வசித்துவிட்டு வேறொரு இடத்துக்கு சென்று இறந்து விட்டால் அவன் மறுபிறப்பில் காவிரி நதிக்கரையில் உள்ள வைதீக அந்தனர் வீட்டில் பிறப்பான். அவன் சகல சாஸ்திரங்களையும் கற்பான். ஒழுக்கமுடன் வாழ்வான். குருவிடம் பக்தியுடன் இருப்பான். முடிவில் வைகுண்டத்திற்கு சென்றடைவான். ஒருவன் இந்த குறிப்பிட்ட திருத்தலத்தில் தான் இறப்பேன் என்று உறுதி செய்து கொண்டு அங்கு சென்று விட்டு திரும்ப தனது ஊருக்கு வந்தால் அவன் பெரிய பாவியாவான். அவன் பிராயச்சித்தம் செய்து கொள்வது அவசியம். ஒருவன் திருமாலின் சேத்திரத்தில் இறக்க உறுதி கொண்டு யாத்திரை செய்யும் போது அவன் வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பசுவை தானம் செய்த பலன் உண்டாகும். வேறு ஏதாவது காரணத்தால் யாத்திரை செய்தவன் திரும்பி வந்தால் அவன் நடந்து சென்ற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பசுவை கொன்ற பாவம் உண்டாகும். ஒருவன் செய்யும் பாவம் சேத்திர தரிசனத்தாலும் தீர்த்த பிரசாதங்களாலும் நிவர்த்தியாகும். அந்த சேத்திரத்தில் பாவத்தை செய்தால் பாவங்கள் அவனை விட்டு நீங்காது.
கருடா, நான் ஏற்கனவே துர்மரணம் அடைந்தவர்களை பற்றி கூறியிருக்கிறேன். இப்போது இன்னும் விளக்கமாக கூறுகிறேன் கேள். இயற்கைக்கு மாறுபட்டு இறப்பு நிகழும் போது அது துர்மரணம் ஆகிவிடுகிறது. தூக்கு போட்டுக் கொள்ளுதல், விஷம் குடித்தல், தீயில் விழுதல், வைரத்தை பொடி செய்து உண்ணுதல், பறவைகளின் அலகினாலும் மாடு முட்டியதாலும் காயம்பட்டு இறத்தல், நீரில் விழுதல், நாய் நரி கடித்து இறத்தல், தொழுநோயால் உடலில் புழு உண்டாகுதல், அடிபட்டு இறத்தல், இடி விழுதல், மரம் மேலே விழுதல், கொலை செய்யப்படுதல், பயணத்தின் போது விபத்துக்குள்ளாகி இறத்தல், விஷ பிராணிகள் கடித்து இறத்தல், போதை பொருளை உட்கொண்டதால் இறத்தல், இப்படி பல காரணங்களால் மரணம் ஏற்பட்டவர்கள் துர்மரணம் அடைந்த ஜீவன்களாக கருதப்படுவார்கள். இவர்கள் நரகத்தை தான் அடைவார்கள். இவ்வாறு இறந்தவர்களை சேர்ந்த சுற்றத்தாருக்கு தீட்டு இல்லை. இவ்வாறு துர்மரணம் அடைந்த ஜீவன்களுக்கு நாராயண பலியை முதலில் செய்த பிறகே மற்ற சடங்குகளை செய்ய வேண்டும். பிராமணன் துர்மரணம் அடைந்தால் 6 மாதம் கழித்துத்தான் கர்மங்களை செய்ய வேண்டும். சத்திரியனாக இருந்தால் 2 மாதம் கழித்த பின்னரும், வைசியனாக இருந்தால் 15 நாட்களுக்கு பின்னரும், சூத்திரனாக இருந்தால் அவன் இறந்த உடனேயும் கர்மங்களை செய்ய வேண்டும். நாராயண பலியை புண்ணிய தீர்த்த கரையிலோ புண்ணிய திருத்தலத்திலோ செய்ய வேண்டும். வேத மந்திரங்களை சொல்லி பகவான் நாராயணனை ஆராதனை செய்ய வேண்டும். தெற்கு முகமாக நின்று இறந்தவன் நற்கதி அடைய பிரார்த்தனை செய்ய வேண்டும். சங்கு சக்கரத்தை தரித்திருப்பவரே, பட்டு பீதாம்பரத்தை அணிந்திருப்பவரே, என்றும் நித்தியமாக இருப்பவரே, அந்தர்யாமியாகவும் அழகிய மங்கள விக்கிரகமாக கல்யாண குணவடிவமாக இருப்பவரே, மரித்த ஜீவனுக்கு தேவரீர் நற்கதியை கொடுக்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்தனை செய்து பின்னர் பிராமணர்களை உணவருந்த செய்து நவதானியம் கொடுக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து பிண்ட தர்ப்பணம் செய்ய வேண்டும். மறுநாள் தங்கத்தால் மகாவிஷ்ணுவின் சிலையையும், தாமிரத்தால் ருத்ரரின் சிலையையும், வெள்ளியினால் பிரம்மாவின் சிலையையும், இரும்பினால் யமனது சிலையையும் செய்ய வேண்டும். மேற்கில் விஷ்ணுவையும், கிழக்கில் பிரம்மனையும், தெற்கில் யமனையும், வடக்கில் ருத்ரரையும், மத்தியில் இறந்தவனின் பிரதிமையையும் வைத்து பூஜிக்க வேண்டும். 5 கும்பங்களை வைத்து அவற்றில் நவரத்தினங்களை போட்டு அவற்றிற்கு பூநூல் விட்டு அலங்காரம் செய்ய வேண்டும். மேற்கண்ட 5 தேவர்களையும் குறித்து திவசம் செய்து 8 வகை தானங்களை செய்ய வேண்டும். பித்தளை பாத்திரத்தில் திலகமும் ஹிரண்யமும் வைத்து தானம் செய்ய வேண்டும். ரிக்வேதம், யஜூர் வேதம், சாம வேதம் ஆகியவற்றை நன்கு உணர்ந்த வேத விற்பனர்களை அழைத்து வந்து வேதம் ஓத செய்ய வேண்டும். ரிக்வேத விற்பனருக்கு பூமி தானம் செய்ய வேண்டும். யசூர் வேத விற்பனருக்கு கன்றுடன் கூடிய பசுவையும், சாமவேதம் ஓதியவருக்கு சம்பா நெல்லையும் தானமாக வழங்க வேண்டும். அத்துடன் 360 பலா இலைகளின் காம்புகளினால் இறந்தவனின் உடலை போல பிரதிமை ஒன்றை செய்ய வேண்டும். பிரதிமைகளின் உடம்பில் எந்த பாகத்துக்கு எத்தனை காம்புகள் வைக்க வேண்டும் என்று விவரத்தை கூறுகிறேன், கவனமாக கேள். தலை 40, கழுத்து 10, மார்பு 20, வயிறு 20, கரங்கள் 100, இடை 20, தொடை 100, முழங்கால் 30, இனக்குறி 4, விருஷணம் 6, கால்கள் 10. மேற்கண்டவாறு 360 காம்புகளை வைக்க வேண்டும். இப்போது தலைக்கு தேங்காயும், முகத்துக்கு பஞ்சரத்தினமும், நாவுக்கு வாழைப்பழமும், மூக்குக்கு எள்ளு பூவும், காதுக்கு எள்ளும், நரம்புக்கு தாமரை தண்டும், தசைக்கு அன்னமும், இரத்தத்துக்கு தேனும், மயிர்களுக்கு சௌரியும், தோலுக்கு மான் தோலும், தனப்பகுதிக்கு குன்றியும், நாபிக்கு தாமரை பூவும், மர்ம பகுதிக்கு பனங்காய்களையும் வைத்து சந்தனம் பூசி மலர்களால் அலங்கரித்து சாஸ்திர முறைப்படி சடங்குகளை செய்ய வேண்டும். இதன் மூலம் துர்மரணம் அடைந்தவன் நற்கதி அடைவான். இந்த விதம் கர்மம் செய்யும் புத்திரனுக்கு 10 நாட்கள் தீட்டு உண்டு. தாயாதிக்காரனுக்கு 3 தினங்கள் தீட்டு உண்டு. கார்த்திகை மாதத்து பௌர்ணமியில் அல்லது வேறு புனித தினத்தில், உத்தராயண புண்ணிய காலத்தில், சுக்கிலபட்சத்தில் அல்லது கிருஷ்ணபட்சத்தில், வளர்பிறை அல்லது தேய்பிறை அல்லது துவாதசியில் தூய்மையான உள்ளத்துடன் புனித திருத்தலத்தில் வேதம், சாஸ்திரம் இவற்றை கற்றுணர்ந்த ஒழுக்கமுடைய அந்தணர்களை அழைத்து வந்து ஹோமம் செய்ய வேண்டும். பிறகு பூர்ணாகுதி செய்வித்து ஒரு பசு கன்றை நீராட்டி ஆடை பூ சாத்தி வேறு 4 ஆண் கன்றுகளுடன் அக்னியை வலம் வர செய்ய வேண்டும். வடக்கு முகமாக நின்று அந்த பசுவின் கன்றை அந்தணருக்கு தானம் செய்ய வேண்டும்.
கருடனே, இப்போது வேறு வகை விருஷோர் சர்க்கத்தை பற்றி கூறப்போகிறேன். மேலே குறிப்பிட்ட ஏதாவது ஒரு நல்ல நாளில் ஒரு இடத்தை ஹோமியத்தால் சுத்தம் செய்து ஹோமம் வளர்க்க வேண்டும். ஒரே நிறமுள்ள காளைக்கன்று ஒன்றையும் அதைவிட சிறிய கிடாக்கன்றையும் அத்துடன் கொண்டு வந்து மஞ்சள் நீராட்டி ஆடை மலர் ஆகியவற்றால் அலங்கரித்து அதன் வாயில் தர்ப்பணம் செய்து விடுத்து சிரார்த்தம் செய்து 15 நாட்கள் வரை பிராமணர்களுக்கு உணவளித்து வெள்ளி பூமி உதக கும்பம் ஆடைகள் ஆகியவற்றை தானம் செய்தால் 101 தலைமுறையில் உள்ளவர்கள் மோட்சமடைவார்கள். இவ்வாறு செய்வதற்கு காமிய விருஷோர் சர்க்கம் என்று பெயர். கருடனே, மனிதன் உயிரோடு இருக்கும் காலத்திலும் இறந்த பின்பும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான். இவ்வாறு இன்பமும் துன்பமும் பெறுவதற்கு அவன் செய்த நல்வினை தீவினைகளே காரணமாகிறது. உண்மை பேசுவது புண்ணியம், பொய் சொல்லுதல், பொய் பத்திரம் எழுதுதல் ஆகியவை பாவச் செயல்களாகும். பூமி தானம் செய்துவிட்டு மீண்டும் தானம் கொடுத்த பூமியை அபகரிப்பது பாவம். தானமாக பெற்றவன் அந்த பூமியின் பயனை அடையாமல் செய்தவனும், தானம் கொடுத்தவன் வழக்கு தொடர்ந்தாலும் வழக்கு தொடர்ந்தவனுக்கு யாதொரு உதவி செய்தாலும் அவர்கள் பிரளய காலம் வரையில் நரகவாசம் செய்வார்கள். ஒருவன் செய்யும் தொழிலை கெடுப்பது 1000 பசுக்களை கொன்றதற்கு சமமாகும். பசுவை கம்பால் அடித்தாலும் பாவமாகும். ஒரு பசுவை கொன்றுவிட்டு 100 பசுவை தானம் கொடுத்தாலும் பலனில்லை. பசுவை கொன்ற பாவம் விடாது. வேதம் கற்ற உத்தம பிராமணனுக்கு துன்பம் செய்யாமல் உதவி செய்தால் அதனால் தேவர்கள் திருப்தி அடைவார்கள். ஒரு அரசன் அந்தணருடைய பொருளை அபகரித்த பின் போருக்கு சென்றால் அந்த போரில் அந்த சேனை முழுவதும் அழியும். முன்னோர் ஒருவனுக்கு தானமாக கொடுத்த பொருளை திரும்ப பிடுங்கிக் கொள்ளக்கூடாது. அவ்வாறு அபகரித்தால் 116,000 ஆண்டுகள் மலத்தில் கிருமியாக பிறந்து அவதிப்படுவான். தெய்வத்தின் பொருளை அபகரித்தாலும் வேதியரது பொருளை அபகரித்தாலும் அந்த வேதியரை அவமதித்தாலும் அவ்வாறு செய்தவரின் குலம் நாசமடையும். சங்கராந்தி அன்று புண்ணிய காலத்தில் தான தர்மங்களை செய்தால் சூரியன் தானம் செய்தவனுக்கு அளவற்ற பொருளை வாரி வழங்குவான். பிராமணனுக்கு உள்ள கடமைகள் ஓதுவித்தல், யாகம் செய்தல், தானம் ஏற்றல் என்பது ஆகும். தானம் பெறுவதால் தோஷம் இல்லை. இதனால் உண்டாகும் பாவம் ஜப தபங்களால் நீங்கும். ஒழுக்கத்திலிருந்து பெறலாமலும் தவிர்க்கப்பட வேண்டிய உணவு வகைகளை உண்ணாமலும் இருக்கும் பிராமணன் கடலால் சூழப்பட்ட இந்த உலகையெல்லாம் தானமாக பெற்றாலும் தோஷமில்லை. தானம் கொடுத்தவனுக்கு நல்ல பலன்கள் தான் உண்டாகும். இவ்வாறு இன்ப துன்பங்கள் மற்றும் தானங்களின் விளைவுகளை பற்றி கருடனுக்கு விளக்கிய பகவான், கருடனே, சிரார்த்தம் குறித்து விளக்கமாக கூறுகிறேன் கேள். முதலில் 1 வருடத்தில் மாதம் மாசிகம் செய்ய வேண்டும் என்று கூறினேன் அல்லவா? 1 வருடம் ஆனதும் வருஷாத்தியம் செய்ய வேண்டும் என்றும் கூறினேன். அதன் பிறகு ஆண்டுதோறும் சிரார்த்தம், அதாவது திவசம் செய்ய வேண்டும். 12ஆம் நாள் செய்யும் சபிண்டிகரணம் ஏதாவது ஒரு காரணத்தால் நிறுத்தப்பட்டிருக்கலாம். அந்த நிலையில் மாதம் மாசிகம் மட்டும் செய்து வரலாம். ஏதாவது ஒரு தீட்டு வந்து குறிப்பிட்ட மாசிகத்தை நிறுத்தினால் அந்த மாசிகத்தை அடுத்த மாசிகத்துடன் சேர்த்து செய்ய வேண்டும். சபிண்டிகரணம் செய்து அதை தொடர்ந்து மாசிகம் செய்து வந்தால் தீட்டு காரணமாக 1 மாசிகம் நின்றுவிட்டால் தீட்டு நீங்கிய பிறகு அந்த மாசிகத்தை செய்ய வேண்டும். உபநயனம் செய்விக்கப்படாத புத்திரன் சிரார்த்தம் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டால் சங்கல்பம் செய்த பிறகே சிரார்த்தம் செய்ய வேண்டும். புனித பயணம் செய்யும் போது ஒரு குழுவாக சென்றவர்களில் பலர் ஒரே நேரத்தில் இறந்துவிட்டால் அவர்களில் யார் இறந்த செய்தி முதலில் கிடைக்கிறதோ அவருக்கு முதலிலும் மற்றவர்களுக்கு அதன் பிறகும் செய்ய வேண்டும். இறந்த தினம் தெரியாமல் இறந்த மாதம் தெரியாமல் இருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் ஆடி, புரட்டாசி, மார்கழி, மாசி ஆகிய மாதங்களில் தேய்பிறை அஷ்டமியிலாவது அமாவாசையிலாவது செய்யலாம். புனித யாத்திரையின் போது ஒருவர் இறந்த தினம் மாதம் ஆகிய விவரங்கள் தெரியாவிட்டால் இறந்தவன் புனித யாத்திரைக்கு புறப்பட்ட திதியில் கிரியைகளை செய்யலாம். ஒருவன் தாய் தந்தையர் இறந்த திதியை மறந்துவிட்டால் அஷ்டமியிலாவது ஏகாதசியிலாவது அமாவாசையிலாவது அவர்களுக்கான சிரார்த்தத்தை செய்ய வேண்டும். சிரார்த்தத்தை விட்டுவிடக்கூடாது. அவ்வாறு விட்டுவிட்டால் அவன் சண்டாளன் ஆவான். ஒருவன் தான் இருக்கும் வரை பெற்றோருக்காக நித்திய சிரார்த்தம் செய்தால் நன்மை உண்டாகும்.
கருடா, நித்திய சிரார்த்தம் பற்றி கூறினேன். இதில் விசேஷ சடங்கோ ஆவாகனமோ இல்லை. அதே போல போஜனம் செய்ய வரும் பிராமணனுக்கு சட்டதிட்டம் எதுவும் இல்லை. இந்த நித்திய சிரார்த்தத்தின் போது ஒரு பிராமணனுக்கு போஜனம் செய்வித்தல் மட்டுமே போதுமானது. அளவற்ற செல்வத்தையும் பொருளையும் அடைந்திருக்கும் ஒருவன் தானமும் செய்யாமல் தானும் அனுபவிக்காமல் இருக்கும் நிலையை பார்த்து பூமாதேவி அவனது அறியாமையை நினைத்து சிரிப்பாள். நிரந்தரமாக இவற்றை அனுபவிக்க இவன் நினைக்கிறான். ஆனால் உடுத்தியிருக்கும் துணியும் அரைஞான் கயிறும் கூட இவனுடன் யமலோகத்துக்கு வராதே என்று எண்ணி நகைப்பாள். ஒரு அந்நியனுக்கு உதவி செய்வதை விட தாய் தந்தையருக்கு கொடுக்கலாம். தந்தைக்கு கொடுக்கும் பொருள் 100 மடங்கு புண்ணியத்தை தரும். தாய்க்கு தரும் பொருள் 1000 மடங்கு புண்ணியத்தை தரும். உடன் பிறந்தவர்களுக்கும் சகோதரிகளுக்கும் கொடுத்தால் 1,00,000 மடங்கு புண்ணியம் வரும். சகோதரனுக்கு கொடுத்தால் அளவற்ற புண்ணியம் வரும். ஒருவன் சேர்த்த செல்வத்தை பிறருக்கு தானமாக அளிக்க வேண்டும். சுயநலத்தின் காரணமாக தான் மட்டுமே அனுபவிப்பேன் என்று எண்ணிக்கொள்பவன் பரிதாபத்துக்குரியவன். இவனை பார்த்து யமன் சிரிப்பான். இவன் நம் கையில் அகப்பட்டு தவிக்க போகிறான், அதற்குள் இப்படி ஆட்டம் போடுகிறானே என்று நினைப்பான். எனவே இயன்றவரை பிறருக்கு உதவுவதே சிறந்தது, புண்ணியமாகும். ஒருவன் இறந்த பிறகு ஆண்டுதோறும் சிரார்த்தம் செய்வது வழக்கம். நித்திய சிரார்த்தத்தில் ஒரு வேதத்தை நன்கு கற்ற ஒழுக்கசீலரான பிராமணருக்கு உணவளித்து சாதத்தையும் நீரையும் ஒரு பானையில் நிறைத்து அதையும் அந்த பிராமணனுக்கு வழங்க வேண்டும். தட்சணையும் கொடுக்க வேண்டும். இவ்வாறு தினமும் செய்ய வேண்டும். முதல் வருடம் முடியும் வரை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் ஜீவனை அழைத்து செல்லும் யம தூதர்கள் திருப்தி அடைந்து ஜீவனை நல்ல முறையில் நடத்துவார்கள். ஒருவன் இறந்த 12ஆம் நாளில், அதாவது சபிண்டி கரணம் தினத்தன்று 12 குடத்தை தானம் செய்ய வேண்டும். ஏழையாக இருந்தால் பெரிய குடத்தை தானமாக தர வேண்டும். இங்கே குடம் என்பது மண்ணால் செய்த பானையாகும். கருடனே, யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை சொல்கிறேன் கேள். அயோத்தி, மதுரா, காசி, அவுந்திகா, துவாரகா ஆகிய ஏதாவது ஒரு தலத்தில் இறப்பவன் ஸ்ரீ விஷ்ணு லோகத்தை அடைவான். ராமர் அல்லது கிருஷ்ணனின் நாமங்களை சொல்லிக்கொண்டே இறப்பவனும் மோட்சத்தை அடைவான். துளசியை பயிரிட்டு நீர் பாய்ச்சுபவன் தான் செய்த பாவங்கள் நீங்க பெற்று நற்கதியை அடைவான். குழந்தை, பசு, அந்தனர் ஆகியோருக்கு ஆபத்து நேரிடும் போது தன் உயிரை விடவும் துணிந்து அவர்களை காப்பவனும் முடிவில் தேவர்கள் எல்லாம் வரவேற்கும் நிலையில் சொர்க்கத்தை அடைவான். காசி, குருட்சேத்திரம், பிருகு சேத்திரம், ஸ்ரீகாஞ்சி, திரிபுஷ்கரம், பூதேஸ்வரம் ஆகிய புனித தலங்களில் இறந்தவன் சொர்க்கத்தை அடைவான். பூமி, பசு, யானை ஆகியவற்றை தானம் கொடுத்தால் மோட்சம் கிடைக்கும். கிணறு, குட்டை, ஆலயம் ஆகியவற்றை புதுப்பித்தவன் அவற்றை உருவாக்கியவர்களை விட புண்ணியம் செய்தவன் ஆவான். இவனுக்கும் சொர்க்கம்தான் கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசி என்று மரணம் அடைந்தவன் வைகுண்டத்தை அடைவான். அறநெறியில் வாழ்ந்து பிறருக்கு நல்லதையே செய்து கர்ம காரியங்களை விடாமல் செய்து தான தர்மங்களை இயன்றவரை செய்து வாழ்ந்தவன் சொர்க்கத்தை அடைவான். தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்காமல் தினமும் விடாமல் நாம சங்கீர்த்தனம் செய்து வாழ்ந்து முடிவில் தர்ப்பை புல்லின் மேல் படுத்துக்கொண்டு கையில் துளசி, தர்ப்பை இந்த இலைகளை கையில் ஏந்தியபடி பகவான் நாமத்தை சொல்லியபடி இறப்பவனும் சொர்க்கத்தை தான் அடைவான். கடந்த பிறவியில் உயிர் கொலை செய்தவன் குற்றரோகியாக பிறப்பான். உடலில் கெட்ட நீர் உண்டாகி நாற்றம் எடுக்கும். கை கால்களில் உள்ள விரல்கள் சுருங்கி கருத்துவிடும். பிறரது வீட்டுக்கு தீ வைத்தவனும் குஷ்டரோகியாக பிறப்பான். போதை பானங்களையும் போதை பொருள்களையும் கடந்த பிறவியில் உட்கொண்டவன் புழுக்களையுடைய பற்களுடன் காட்சியளிப்பான். வாயில் புற்றுநோயும் வரலாம். ஒருவன் முன் ஜென்மத்தில் பிறருக்கு சொந்தமான தங்கத்தை திருடினால் அடுத்த ஜென்மத்தில் புழுநெளியும் நரகத்தில் வேலை செய்வான். முற்பிறவியில் குருவின் மனைவியை தீண்டியவன் அசிங்கமான தோற்றத்துடன் விகாரமாக காட்சி தருவான். அவனை பார்க்கவே யாரும் விரும்ப மாட்டார்கள். ஒருவன் போன பிறவியில் மனைவியை விட்டு பரத்தையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் அடுத்த பிறவியில் சண்டாளனாக பிறப்பான். கடந்த பிறவியில் யாசகம் கேட்டு வருவோருக்கு எதையும் வழங்காதவன் அடுத்த பிறவியில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வறுமையால் துன்பப்படுவான். ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பிராமணன் பாவம் செய்தால் அந்த கிராமத்தில் உள்ள எல்லா பிராமணர்களுக்கும் அந்த பாவம் போய் சேரும். ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு பிராமணன் மட்டும் இருந்தால் எல்லா பாவங்களும் அந்த பிராமணனையே சேரும். அவனது மறுபிறப்பில் கழுதையாக பிறப்பான்.
காலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து பூஜைகளை செய்து பிறகுதான் உணவு உட்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யாதவன் மறுபிறவியில் காக்கையாக பிறப்பான். வெட்டவெளியில் வைத்து உணவை உட்கொள்ளக்கூடாது. அவ்வாறு உட்கொண்டவன் அடுத்த பிறவியில் குரங்காக பிறப்பான். பிறரை மிரட்டி பணம் பறித்து வயிற்று பிழைப்பை நடத்தி வந்தவன் அடுத்த பிறவியில் பூனையாக பிறப்பான். பச்சை கொடிகளை கொளுத்திய ஒருவன் மறு பிறவியில் மின்மினி பூச்சியாக பிறப்பான். பிராமணரை ஏமாற்றி உண்ணக்கூடாத தீய பதார்த்தங்களை கொடுத்தவன் மறு ஜென்மத்தில் வண்டியை இழுக்கும் மாடாக பிறப்பான். அதே போல பிற ஜாதி பெண்களை புணர்ந்த பிராமணனும் வண்டியை இழுக்கும் மாடாக பிறப்பான். தனக்கு எந்த கெடுதலையும் செய்யாத ஒருவனை விரோதித்து கொண்டு அவனுக்கு கெடுதலை செய்தால் அடுத்து வரும் பிறவியில் குருடனாக பிறப்பான். புத்தகங்களை திருடியவன் பிறந்த சிறிது காலத்தில் குருடனாவான். பிராமண குடும்பத்தை அழித்தவனுக்கு அடுத்த பிறவியில் பிறந்த பிள்ளைகள் நிலைக்க மாட்டார்கள். அதே போல பசி என்று வந்தவனுக்கு சோறு போடாதவனுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்காது. அதிதியாக வந்தவனுக்கு பழைய சொற்றை கொடுத்தால் வரும் பிறவியில் கருங்குரங்காக பிறப்பான். ஆடைகளை திருடியவன் அடுத்த ஜென்மத்தில் உடும்பு ஜென்மத்தை அடைவான். பிறரை கொல்ல விஷம் கொடுத்தவன் அடுத்த பிறவியில் பாம்பாக பிறப்பான். ஆசிரமம் அமைத்து வாழ்பவனின் மனைவியை கூடியவன் பிசாசாக பிறப்பான். மற்ற அந்நிய பெண்களை சேர்ந்தால் அவன் அடுத்த பிறவியில் சிறு வயதில் இறப்பான். குருவின் மனைவி மீது ஆசை கொண்டால் அடுத்த பிறவியில் ஓணானாக பிறப்பான். கிணறு, குளம் ஆகியவற்றை வெட்டி அவை மக்களுக்கு பயன்பட்டு வரும்போது அவற்றை மூடியவன் அடுத்த பிறவியில் மீன் ஜென்மம் எடுப்பான். நீதிக்கும் நேர்மைக்கும் எதிராக செயல்பட்டவன் மறுபிறவியில் கோட்டானாக பிறப்பான். ராஜஸ்திரீயை கூடியவன் இழிந்த பிறவியை அடைவான். பூ, பிஞ்சு, காய், கனி இவற்றுடன் கூடிய மரத்தை வெட்டியவன் அடுத்த பிறவியில் எதற்கும் தகுதியில்லாதவனாக பிறப்பான். வாசனை பொருட்களை திருடியவன் துர்நாற்றம் உடையவனாக பிறப்பான். பிறருக்கு சொந்தமான பொருட்களில் எவற்றையேனும் கவர்ந்தவன் அடுத்த பிறவியில் புழுவாகவும் கிருமி முதலிய ஊன பிறவியாகவும் பிறப்பான். கருடனே, இவ்வாறு ஒருவனையோ ஒரு உயிரையோ பார்த்த மாத்திரத்தில் அது செய்த நல்வினை தீவினைகளை அடையலாம். யமபுரிக்கு செல்லும் வழியில் உள்ள வைதரணி நதி பற்றி ஏற்கனவே கூறியிருக்கிறேன். இப்போது நான் கூறப்போகும் பாவங்களை செய்தவர்கள் வைதரணி நதியில் கிடந்து அவதிப்படுவார்கள். அந்த நதியில் விசித்திர மிருகங்கள், முதலைகள் ஆகியவை இருக்கும். ரத்தமும் சீலுமாக அந்த நதி துர்நாற்றம் அடிக்கும். இனி அந்த நதியில் யார் யார் விழுந்து அவதிப்படுவார்கள் என்பதை வரிசையாக கூறுகிறேன் கேள். நான் என்ற அகந்தை கொண்டவன், தந்தை, தாய், குரு, புரோகிதன் ஆகியோரை அவமதித்தவன், நேசித்தவன், வாழ வழி தெரியாதவன் ஆகியோருக்கு தீங்கு செய்தவன், பெண்கள், குழந்தைகள், உடல் ஊனமுற்றோர் ஆகியோருக்கு தீங்கிழைத்தவன், விவாகத்தை கெடுத்து நிறுத்துதல், தானம் செய்வதை தடுத்தல் ஆகிய தவறுகளை செய்தவன், கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் ஏமாற்றி அலைக்கழித்தவன், புரோகிதனின் மனைவியை கூடி அனுபவித்தவன், சமய சொற்பொழிவுகளில் தேவையற்ற வார்த்தைகளை பேசியவன், திருமண பெண் மீது தேவையற்ற களங்கத்தை கற்பித்தவன், வேண்டியவர்களுக்கு சலுகையும் வேண்டாதவர் மீது வெறுப்பையும் காட்டுபவன், தானம் கொடுத்து விட்டோமே என்று வருந்துபவன், பிராமண தர்மத்தை விட்டுவிட்டு புலால் உணவை உட்கொள்பவன், கடவுள் இல்லை என்று கூறி வீண் வாதம் செய்பவன், ஒருவன் செய்யும் தொழிலை கெடுப்பவன், பசுவை அடிப்பவன் அல்லது கொல்லுபவன், பெற்றோருக்கு உரிய கர்ம காரியங்களை செய்யாமல் விடுபவன், கோதானம் செய்யாதவன், பசு, மாடு ஆகியவற்றுக்கு தண்ணீர் கொடுக்காமல் விரட்டி அடிப்பவன், எப்போதும் பிறர் மீது கோபம் கொண்டு நிந்தனை செய்பவன், பிறர் மீது வீண் பழி சுமத்துபவன். கருடனே, இவை போன்ற பாவங்களை செய்தவர்கள் வைதரணி நதியில் விழுந்து தவிப்பார்கள். மிருகங்கள், முதலைகள் ஆகியவற்றால் துன்புறுவார்கள். ஒருவன் யாருக்கும் தீமை செய்யாமல் நன்மையையே செய்து இறந்தால் அவன் சொர்க்கலோகத்தை அடைவான். அதன் பிறகு நல்ல திருத்தலத்தில் உயர்ந்த குலத்தில் பிறந்து சிறப்புடன் வாழ்வான். கருடனே, இந்த புராணத்தை தந்தை இறந்த காலத்தில் தீட்டு நீங்குவதற்குள் ஒருவன் கேட்டால் இறந்த தந்தை மோட்சத்தை அடைவான். தாய் இறந்தபோது இந்த புராணத்தை கேட்டால் இறந்த தாய் சொர்க்கத்தை அடைவாள். இதை தவிர தை மாத விசு புண்ணிய காலத்திலும் கிரகண காலத்திலும் திவச தினத்திலும் இந்த புராணத்தை படித்தாலும் கேட்டாலும் நல்லுலகை அடைவான்.
கன்னிகா தானங்கள் செய்தல், 100 முறை தானம் செய்தல், கயா சிரார்த்தம் செய்தல் ஆகியவற்றால் வரும் புண்ணியங்களை விட இந்த புராணத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் அதிக புண்ணியம் உண்டாகும். யமலோக பயம் ஏற்படாமல் இருக்கவும் சொர்க்கத்தை அடையும் வழிகளை தெரிவிப்பதற்குமாகவே இந்த புராணத்தை உனக்கு கூறினேன் என்றார் பகவான். கருடனும் மிகவும் மனம் மகிழ்ந்து பகவானை நோக்கி, கருணை கடலே, கருணாமூர்த்தியே, உலகுக்கு நீரே வேதங்களை ஓதியவர், அதே வாயால் எனக்கு இந்த புராணத்தை சொல்லி அருளினீர்கள். எனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தீர்கள். நான் பாக்கியசாலி. நான் இந்த புராணத்தை கேட்க என்னதவம் செய்தேனோ என்று கூறி பகவானை வலம் வந்து வணங்கி மகிழ்ந்தான் கருடன். இப்போது கதையை கூறி முடித்த சூத முனிவர் மற்ற நைமிசாரண்ய முனிவர்களை பார்த்து கூறுகிறார். முனிவர்களே, நீங்கள் கேட்டபடி அறம், பொருள், வீடு, இன்பம் என்ற 4 வகை புருஷார்த்தங்களை பற்றி விளக்கும் புராணத்தை உங்களுக்கு கூறினேன் என்று கூறி முடித்தார். பின் அனைவரும் பகவானின் நாமங்களை போற்றி பாடி மகிழ்ந்தார்கள். இதோட கருட புராணம் முடிஞ்சது. இன்னொரு கதையில உங்களை மறுபடியும் பார்க்கிறேன். பாய்.